வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நம்ம தளபதி பேரை கோயில்பட்டுல வச்சு ஒரு மொபைல் ஷாப் இருந்ததுன்னு கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கண்டிப்பாண்ணே. அதுவும் அண்ணா அரசியலுக்கு இணைஞ்ச போது அவர் பின்னாடியே நீங்க போய் சேர்ந்தீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப அருமை. கண்டிப்பா. ஓகே, இது என்னன்னு ஆஸ்திரேலியா எப்படி வந்து வச்சிருக்கீங்க? ஆஸ்திரேலியா மேட்ச் ஐசிசி டெஸ்ட் வேர்ல்டு கப் இன்னைக்கு 4th டே. சவுத் ஆப்பிரிக்கா தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு. எப்படி சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்க அஸ்ட்ராலஜி தானே? ஆமா, அஸ்ட்ராலஜி. ஏதாவது 68 ரன் அடிக்க முடியாம போக வாய்ப்பு இருக்கா சவுத் ஆப்பிரிக்கா? 68 ரன்னு சொல்ல முடியாது. அவனோட திசைநாதன் வந்து இப்போ சரியில்லாம இருக்காரு. அங்கேயே நிறைய அந்த டைம் ஆர்சிபி வின் பண்றாங்க, சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் வந்து நடக்காத விஷயம்லாம் நடந்தா இந்த உலகம் அழியும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்களே. நீங்க வந்து அஸ்ட்ராலஜினால கேக்குறேன். ஏன்னா வந்து பங்களாதேஷ் வந்து வேர்ல்டு கப் வாங்கினா உலகம் அழிஞ்சிரும். அவங்க இதுனா இதுக்கு சொன்னாங்கன்னா, கிரிக்கெட் வச்சு ஏன் உதாரணமா சொன்னாங்கன்னா, கிரிக்கெட்ல வாங்காத டீமு கப்பு வாங்கினா அன்னைக்கு வந்து உலகம் அழிய வாய்ப்பு இருக்கு. ரொம்ப அது மாதிரி நல்ல டீமே வாங்காத டீம் நிறைய இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆர்சிபி. இப்ப ஆர்சிபி கப் வாங்கியிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா கப் வாங்க போறாங்க. எனக்குலாம் அதிர்ச்சியான விஷயம், காலையில விடிஞ்சு எந்திரிச்சோன்ன ஆர்சிபி கப் அடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. சரி சரி சரி. நெஞ்செல்லாம் படபடன்னு ஆயிடுச்சு. என்னடா இவ்வளவு வருஷமும் நம்மளும் இந்த நான் வந்து பாக்குறது ஐபிஎல் தான் பெரும்பாலும் பார்ப்பேன். ஆர்சிபி ஜெயிச்சிருச்சா, ஐயா இது உலக அழிவுக்குள்ள போகுதுன்னு. ஆனா அது உண்மையிலே ஜோதிடத்துல அப்படிலாம் கிடையாது. இது நம்மள மாதிரி மக்கள் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஒரு ஃபாரின்ல ஏதோ ஒரு மீன் வந்து கடல்ல இருக்கும். அந்த மீன் வந்து இப்ப வெளியே வந்துருச்சு. அந்த மீன் வெளியே வந்ததுனால வந்து உலகம் அழிய வாய்ப்பு இருக்குன்ட்டு அது சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல இன்டர்நெட் பெருகி போச்சு. எல்லாருமே ஆன்மீகத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருந்த பேர்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தமிழ் கூட முருகனா இருக்கட்டும், ராஜராஜ சோழனா இருக்கட்டும், எல்லாரையும் கொண்டு வந்து ஏஐல உட்கார வச்சுட்டாங்க. பாத்தீங்களா, இவங்கெல்லாம் பேசுறாங்க உலகம் கண்டிப்பா அழிஞ்சிரும் சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மீன்ல நம்ம தமிழக மீனவர்கள் அதை ஒரு மீன் பிடிச்சிருந்தாங்களே, பெருசா பிடிச்சு வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மீன் அடிக்கடி கிடைக்கிற மீன் கிடைக்கிற வரைக்கும் எப்படியோ ஒரு இதுல ஒதுங்கி இருக்கும். இல்ல யாராச்சும் மீனவர்கள் தூக்கி போட்டுப்பாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கிறது இல்ல. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஏன்னா கலியுகத்துல மொத்த 4 தூண்னு சொல்லுவாங்க. அதுல 4 தூண்ல 3 தூண்கள் உடஞ்சி இப்போ ஒரு தூண் மட்டும் தொங்குறதா ஒரு கோயில்ல இருக்கு. நம்ம அதை நேரில் போய் நான் பாத்துட்டு வந்திருக்கேன். பேர் தான் என்ன கோயில் பேர் தான் இப்ப நான் வர மாட்டேன். இப்போ உங்க ராசி என்ன ராசின்னு? என் ராசி வந்து ரிஷபம் கார்த்திகை நட்சத்திரம். ஓ அப்படியா? அதான் நீங்க தலைமை பண்பு நம்ம தளபதி கணக்கா இருக்கீங்க போல. நமக்கு ஏதாவது ஏன்னா ஆஸ்திரேலியா தான் தோத்து போச்சுன்னு சொல்லிட்டீங்க, தோத்து போயிட்டு நமக்கு ஏதாவது சொல்லுங்க நம்ம ராசிக்கு. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நான் பொது பலங்களாவே சொல்லிடுறேன். ரிஷப ராசி கொண்டவங்க தலைமை பண்பு கொண்டு இருப்பாங்க, பொது நலன் சார்ந்த விஷயங்களை பயணிப்பாங்க. இவங்ககிட்ட இறக்கட்டுணமானது அதிகமா இருக்கும். ஒருத்தனை முடியாதுன்னு சொல்ற ஒரு விஷயத்த முடிச்சு காட்டுவாங்க. அதாவது நம்ம தளபதி கணக்கா. தளபதி தான் 2026 வருவாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கருத்து கணிப்புகள் ஓரளவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப கட்டத்துல நீங்க பார்த்ததுக்கும் இப்ப தளபதியோட வேகத்துக்கும் அவர் கண்டிப்பா இதை முடிச்சு காட்டுவாருன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நீங்களும் நல்லபடியா முடிச்சு காட்டுவீங்க. அதோட முதல் கட்ட ஆரம்பம் தான் இந்த தளபதி மொபைல்ஸ். கண்டிப்பா இது ஒரு ஷோரூமா, பெரிய ஷோரூமா நம்ம கோயில்பட்டுல ஆகும்னு நான் நம்புறேன். கண்டிப்பா உங்களோட தலைமை பண்பு பெருகிட்டே போகும். நீங்க பொதுநல சேவை கூட நிறைய பண்றதை நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பா பொதுநல சேவை நல்லா பண்ணுங்க. நம்ம மக்கள் உங்களையும் உங்க ஆட்சியும் நம்பி இருக்காங்க, மறக்காம வாங்க. கண்டிப்பா. கேள்வி கேட்கணும்னு சொன்னீங்க. கேள்வி ஆமா, கேள்வியை கேட்டவே மறந்துட்டோம் பாத்தீங்களா. இந்த கேட்போம், கேள்வி கேட்போம். அது அண்ணன்ட்ட பேசிட்டு இருந்தா தளபதியை பார்த்தோம்னா அப்படியே நமக்கு ஒரு மனசு அப்படியே மாறி போச்சு. நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா, ஏன்னா தளபதிட்ட வந்து ப்ரிப்பேர்டா தான் வரணும். ஏன்னா தளபதி பாக்குறது அதிசயம். ஓகேண்ணே ஓகேண்ணே. இப்ப நம்ம கோயில்பட்டியில எல்லாரும் ஒவ்வொரு பேரா எழுத்து வச்சிருக்காங்க. கோயில்பட்டி மொபைல்ஸ்னு இருக்கு, தூத்துக்குடி மொபைல்ஸ்னு இருக்கு. அந்த மாதிரி தளபதி மொபைல்ஸ்ன்ற பேரை ஏன்னா நீங்க சூஸ் பண்ணீங்க? எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்கும், விஜய் பிரதர் ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டைம்ல இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன், அதனால அவர் பேர் வந்து வச்சேன். ஓகே. இன்னைக்கு நிறைய செல்போன் கடை இருக்கு, நிறைய வாடிக்கையாளர் இருக்காங்க, அதை விட டெக் சேனல்ஸ் அதிகமாயிருச்சு. அப்படின்ற பொழுது நீங்க அப்படி டெக் ரிவ்யூ பார்த்துட்டு வரவங்களுக்கும் நல்ல மொபைலை நீங்க எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க? ஸ்பெக்கு தான் ப்ரோ. ஸ்பெக்கு நல்லா இருக்கான்னு பார்ப்பேன். அந்த பிராண்ட் வேல்யூ இருக்குல்ல, அந்த டாப் பிராண்டா இருந்தா ஓப்போ விவோலாம் டாப் பிராண்டு. மேக்ஸிமம் அதை 2 தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். போக்கோ ரியல்மி எல்லாம் கேமிங் காண்டி வேணா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கேமிங் காண்டி வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுப்பாங்க அந்த பிராண்ட்ல மட்டும். கேமிங் கேட்டா அதுக்கு ஒரு பிராண்டு, பெர்ஃபார்மன்ஸ்னு கேட்டா ஒண்ணு, கேமரான்னு கேட்டா அதுக்கு ஒரு போன். இந்த மாதிரி பார்த்து சூஸ் பண்ணி கொடுப்போம். எனக்கு என்ன போன் ரெக்கமெண்ட் பண்ணலாம்னு இருக்கீங்க? நீங்க வீடியோ தானே எடுப்பீங்க, யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு விவோ தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். விவோ. இப்ப தளபதி விஜய்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம்,
அவர் சொன்னா நான் இதை செய்வேன்னு சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து ஹெல்ப் பண்ண சொல்லணும், கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லுவாங்கன்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ண, அதை சொல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். அவரு வந்து கண்டிப்பா அதான் சொல்லுவார், முடியாதவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க, உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லுவாரு. நானும் பண்ணுவேன். இப்ப அவங்க கீழே உள்ள போஸ்டிங்ல போட்டிருக்காங்கல்ல டிவிக்கேல, அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் பேர்ல பண்ணிட்டு இருக்காங்க. அதே இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் வந்து அவர் பேர்ல பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தளபதி வந்து இளைய காமராஜர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா சிலர் இன்னமும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய இக்னோர் நெகட்டிவிட்டி அவருக்கு நிறைய, அதனால நிறைய சந்திச்சிருப்பாரு பிரச்சனையை, அவரோட அப்படியே கூட இருந்திருக்கலாம். நீங்க அதை ஒன்று டோனத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அது ஓகே தான். நிறைய பேருக்கு ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க பிடிக்காதவங்க 2-3 கட்சிக்காரங்க இருப்பாங்க. அவங்க ஒரே பத்தி எப்படி டவுன் பண்ணணும்னு தெரியாம வந்து அந்த பிரேஸ் கொடுக்காங்கல்ல 10th 12th அத கொச்சப்பட்டி பேசியிருக்காங்கல்ல, இந்த மாதிரி தப்பா பேசியிருக்காங்க. அக்கா தங்கச்சி அண்ணன் கண்டிப்பா அப்படி வந்து பேசும்போது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, நம்ம எவ்வளவு நல்லது பண்ணாலும் நம்ம வந்து டவுன் கிரேட் பண்றாங்கன்ட்டு. அதனால வந்து அவர் கொஞ்சம் சேடா தான் இன்னைக்கு வந்திருந்தாரு. 3வது ஃபங்க்ஷன்ல அப்போ சேடா தான் இருந்தாரு, ரொம்ப சேடா முகம். அதை விட நம்ம மக்கள் அங்க அகமதாபாத் பிளைட் வேற நடந்துச்சுல்ல, நடந்தோன்னு முதல் இது சொன்னது அண்ணன் தான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல இருந்து. கண்டிப்பா அது எப்படி ப்ரோ நீங்க பாக்கீங்க அஸ்ட்ராலஜில இந்த பிளைட் கிராஷ்லாம்? இல்ல அது வந்து கிரகங்களோட அமைப்பை வந்து நாங்க பார்ப்போம். அந்த கிரகங்கள் அமைப்பு வந்து கூட்டு மரணங்கன்னு சொல்லி நாங்க கிரக அமைப்பை பார்த்தோம். அதாவது கேதுவும் குருவும் ஒரே இடத்துல, செவ்வாயும் ஒரே இடத்துல இருந்துச்சு. அதே இதுல மாந்தின்னு சொல்லக்கூடிய அந்த கிரக சனியின் புதல்வனும் ஒரே இடத்துல இருந்தாப்புல. அவர் வந்து மரணத்திற்கு கடவுள். நம்ம யமனையும் குறிப்பிடுவோம், மாந்தியும் கடவுளுக்கு குறிப்பிடுவோம், மரணத்துக்கு குறிப்பிடுவோம். 3 பேரும் ஒரே இதுல இருக்காங்க. இன்னும் 1 வாரத்துக்கு இந்த அமைப்பு போயிருக்கும். தொடர்ந்து இந்த 1 வாரமும் நீங்க பாக்கலாம், 1 வாரத்துக்கு பாக்கலாம். இப்ப முந்தானத்து பிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு. நேற்றைய தினத்துல வந்து நம்ம இஸ்ரேல்ல வந்து திடீர் விமான தாக்குதல் நடந்துச்சு. இந்த மாதிரி தாக்குதல் ஒரு வாரம் இருக்கதான் செய்யும். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் மக்கள் தங்களை தாங்களே பாத்துக்கோங்க. கண்டிப்பா தீ விபத்து ஏற்படக்கூடிய பொருட்கள் இருந்து நீங்க முதல்ல அதை பாதுகாப்பா சேஃப்டியா யூஸ் பண்ணுங்க. வீட்டுல இருக்க பெண்கள் யூஸ் பண்ணணும் நல்லா. கண்டிப்பா அடுத்து இப்ப ஒரே ஒரு ஸ்பெட்ச வச்சுட்டு நிறைய போன்ஸ் நீங்க லான்ச் ஆகுது மார்க்கெட்ல. 5000 mAh சொல்றாங்க, 128 MP சொல்றாங்க, ஜிபி சொல்றாங்க. அப்படி ஒரே மாதிரி போன் ரிலீஸ் ஆகும்போது நீங்க உங்க கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரியான மொபைல்? எப்பவுமே வந்து சிப் செட் கேமரா வச்சுதான் போன் வந்து லான்ச் பண்ணுவாங்க வருஷம் எல்லா பிராண்டுமே. இந்த டைம் வந்து பேட்டரியை வச்சுதான் லான்ச் பண்றாங்க. பேட்டரி சிலிக்கன் கார்பன் பேட்டரி 6000 mAh 7000 mAh போனை சேல்ஸ் பண்றதுக்கு mAh இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்க. நான் வந்து எப்பவுமே வந்து ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு இந்த போன் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ போட்டிருப்பாங்க. அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து நான் என் கஸ்டமர் சொல்லுவேன். ஒரு 3 மாசம் 4 மாசம் யூஸ் பண்ணிட்டு இந்த போன் வந்து கேமரா எப்படி இருக்கு, போன் ஹீட் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ற போனை மட்டும் தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபுல்லா டீட்டெயிலா படிச்சுட்டு தான் வருவேன். யூடியூப்ல நான் எப்பவுமே வந்து இருப்பேன். எப்பவுமே எல்லா போனையும் பத்தியும் டெய்லி அப்டேட் பார்த்துட்டே இருப்பேன், ரிவ்யூ பார்த்துட்டே இருப்பேன். நானும் ரிவ்யூ சொல்லுவேன், என்னால எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ நான் சொல்லுவேன். அப்ப நீங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ நான் போடுவேன். டெய்லி போன் அப்டேட் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ போடுவேன். உங்க சேனல் நேம்னு தளபதி மொபைல்ஸ் டெக்னு இருக்கும், அதுக்கப்புறம் தளபதி மொபைல்ஸ் டிவிக்குன்னு இருக்கும், தளபதி மொபைல்ஸ்னே ஒன்று தனியா இருக்கும். 3 சேனல் வச்சிருப்பேன். தளபதி மொபைல்ஸ் டெக்னு ஒரு சேனல் வச்சிருக்காப்ல. அண்ணன் நேர்மையா ரிவ்யூஸ் தராப்ல. மத்த யூடியூபர் கணக்கா காசு வாங்கிட்டு உங்களை ஏமாத்தல. அண்ணன் கடை வச்சிருக்காப்ல, மொபைல்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கே ரெக்கமெண்ட் பண்றாப்ல. அதனால நம்பிக்கையா அண்ணனோட சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லையா? அண்ணனோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா மக்களுக்கு ஒரு நேர்மையான முறையில தமிழ்நாட்டுல ஒரு யூடியூப் சேனல்லாம் இப்போ ஒன்லைன் நான் இதுல சேர்த்துக்கிறேன். ஒரே ஸ்பெக்டை வச்சு நம்ம பார்த்துட்டோம். இப்ப நீங்க தொழில் பயணிக்கும் போது தளபதி சொன்ன ஒரு வார்த்தை, இல்லைன்னா நீங்க பயணிக்கும் போது ஒரு வார்த்தை வந்திருக்கும்ல, அந்த வார்த்தையை நீங்க இன்ஸ்பிரேஷன் சொல்லுவீங்களா? அது என்ன வார்த்தைங்க? இக்னோர் நெகட்டிவிட்டின்னு சொல்லுவாங்களா? அதான் கடுப்பு எத்தனை ஜம்முன்னு உசுப்பு எத்தனை 3 இருந்தா வார்த்தை ஜம்முன்னு இருக்குன்னு சொன்ன வார்த்தையா? ஓகே. இப்ப புதுசா மொபைல்ஸ் எல்லாம் லான்ச் ஆகுது. அதுல எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியதுல நீங்க எதை முக்கியமா ரெக்கமெண்ட்? விவோ, ஓப்போ தான். விவோ, ஓப்போ. ஏன் அதை ரெக்கமெண்ட் பண்றீங்க? விவோ தான் நான் சேல்ஸ் அதிகமா போகுது. இப்ப நம்பர் 1 கம்பெனில விவோ தான் இருக்கு. போன வருஷமும் சரி, அதுக்கு முந்தின வருஷம் சரி, விவோ தான் நம்பர் 1 பிராண்ட். மேட் இன் இந்தியா இந்த மாதிரி எல்லாமே சைனா தான். சைனால பெரிய கம்பெனி ப்ரோ. சைனானா நீ சைனா செட்னு எதிர்பார்க்க கூடாது. ஐபோன் எங்க இருக்கு கம்பெனி? ஆப்பிள் சைனா, எல்லாமே சாம்சங் சைனா, எல்லாமே சைனா தான் ப்ரோ. மேட் இன் இந்தியால ஒரு மொபைல் இல்லையா? நீங்க என்ன விவோ வந்து இந்தியால ப்ரொடக்ஷன் பண்ணி வரும். ஏன்னா அதே இதான் வரும் ஸ்பெக் கூட இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி இவங்க வந்து இந்தியன் மார்க்கெட்ல விடுவாங்க. பிராண்டட் கம்பெனி. சைனானா எடுத்துக்காதீங்க, சைனால பெரிய கம்பெனி ப்ரோ.
இன்னைக்குதான் எனக்கு எல்லாம் தெரியுது விவோனால சைனா கம்பெனி தான் சொல்லிட்டு நான் கூட எல்லாமே சைனா தான் ப்ரோ. நிறைய விவோ மட்டும் பேரு இல்ல ப்ரோ, எல்லாமே நிறைய சைனால தான் YouTube ப்ரோ இருக்கு. கம்பெனியே சைனால தான் ப்ரோ இருக்கு எல்லாமே. விவோ எடுத்துக்கோங்க, ஓப்போ எடுத்துக்கோங்க, ஐபோனு, ஒன் பிளஸ் எல்லாமே சைனால தான் ப்ரோ இருக்கு. ஆனா நிறைய யூடியூப் சேனல்ல மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த சிங்கத்தோட படத்தை அது போட்டு இங்க ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இங்க ஒரு பிராண்ட் அங்க லான்ச் ஆகுதுன்னா அதே ஸ்பெக் கூட இங்க வந்து சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணி இந்தியான்னு போட்டுப்பாங்க. அதான். ஆனா மேட் இன் சைனா தான் மேக்சிமம் இருக்கும். இப்ப தளபதியோட படம் ரிலீஸ் ஆகும்போது ஒன்ன கடையில என்ன மாதிரியான வாய்ப்பு இருக்கு? சும்மாவே கடை ஃபுல்லா தளபதி ஃபர்ஸ்ட் அப்படியா? நம்ம வந்து வாய்ப்பு எப்படி இருக்கும்? டிக்கெட் வந்து சேல்ஸ் பண்ணுவோம் சரிங்களா. டிக்கெட் நம்ம சேல்ஸ் பண்ணுவோம், அந்த படம் டிக்கெட் அது பண்ணிட்டு இருந்தோம். வேற என்ன? இப்ப ஆஃப்டர் சேல் சப்போர்ட்ஸ் எல்லாம் சில கடையில என்னமோ தரது இல்ல. செல்போன் வாங்கும்போது இனிச்சு இனிச்சு பேசுவாங்க. செல்போன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு ஒரு சின்ன கோடு விழுந்துருச்சுன்னு சொல்லி போனோம்னா தம்பி இதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுப்பான்னு சொல்றாங்க. ஆனா நீங்க அப்படி சொல்லுவீங்க? சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். நம்ம கடையில சர்வீஸும் உண்டுனே. சர்வீஸ் நிறைய பேர் வராங்க, எல்லாம் சாட்டிஸ்பேக்ஷனா வாங்கிட்டு போறாங்க. நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க. நல்லா ரிவ்யூ தான் வாங்கியிருக்கேன் கோல்பேட்ல. நம்ம தளபதி நம்ம கடைக்கு, நம்ம தளபதி மொபைல்ஸ்ன்ற நம்ம டோல்பட்டியில இருக்க இந்த கடைக்கு வந்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களை ரொம்ப பிடிக்கணும், அதனால உங்க பேர்ல கடை வச்சிருக்கேன், உங்க பேர்ல என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பா. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அண்ணன் வந்து தளபதி வர்றதுக்கு முன்னாடியே ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா சொல்லி இன்டர்வியூல பார்த்தேன். அப்படி இன்னமும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றாப்ல. அண்ணன் வந்து நிறைய ஆசிரமத்துக்கு வந்து சாப்பாடு போடுறீங்களானே? எப்போ போவோம் ஆசிரமா போய் பண்ணுவேன். தேடி தேடி பார்ப்பேன், சர்ச் பண்ணி பார்ப்பேன், நம்பர்லாம் கலெக்ட் பண்ணிப்பேன், கால் பண்ணி கேட்பேன். என்னால முடிஞ்சது அப்பப்போ பண்ணுவேன் ப்ரோ. ஓகே. தளபதியோட ரசிகனா, ஒரு உண்மையான ரசிகனா, மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காப்ல. அண்ணனை நீங்க கண்டிப்பா நம்பலாம். இப்ப மொபைல் ஆக்சசரிஸ், பட்ஜெட் போன்ஸ், இஎம்ஐ ஆப்ஷன் எல்லாமே எல்லா கடையிலும் இருக்கு. ரொம்ப காம்படிஷனான ஒண்ணுதான். ஆனா ஒன்ன கடையில அது எப்படி யூனிக்னஸா நீங்க டிஃபரெண்டா இது பண்றீங்க? ஒரு போன் ஒரு 10 ரூபாய்க்கு லான்ச் ஆகுதுன்னா எல்லா கடையிலுமே அந்த ரேட் வந்து 10,000 ரூபா தான் இருக்கும். ஏன்னா கோல்பட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய கடை இருக்கு. இந்த ஊர்னு மட்டும் இல்ல, எந்த ஊர் எடுத்தாலும் மொபைல் கடை வந்து நிறையவே இருக்கும். காம்படிஷன் வந்து இந்த பிசினஸ்ல வந்து அதிகம் தான். என்னால முடிஞ்ச பெஸ்ட் போனா நான் கரெக்டா வந்து கொஞ்சம் என்னால பெஸ்ட் பிரைஸ்ல நான் கண்டிப்பா பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆர்சிபி அடுத்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருச்சாங்கல்ல, அது நம்ம எனக்கெல்லாம் அதிர்ச்சி, இன்னமும் அதிர்ச்சி. அந்த அதிர்ச்சி எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆஸ்திரேலியா பிடிக்கும் ப்ரோ. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது இருந்து பிரெட்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாஸ்ட் பவுலர் பிரெட்லி. கேள்விப்பட்டிருக்கேன். செகண்ட் ஸ்டாண்டர்ட் 7 வயசுல இருந்து எனக்கு வந்து 30 வயசு ஆகுதுன்னா எனக்கு இப்போ 24 வயசா, 24 வயசும் 24 வருஷமா ஆஸ்திரேலியா ஃபேன். இந்தியாவுக்கு எல்லாம் போச்சு. இந்தியா சின்ன வயசுல எனக்கு பார்த்தோன்னே எனக்கு பிரெட்லி மேல அட்ராக்ஷன். இப்போ வந்து விஜய் சார் எல்லாருக்கும் எப்படி அட்ராக்ஷன், ஒரு படம் பார்த்தோன்னே ஒரு அட்ராக்ஷன் தானே, அந்த மாதிரி எனக்கு பிரெட்லியே பிடிக்கும் சின்ன வயசுலயே ப்ரோ. அப்பல இருந்தே மைண்ட்ல வந்து ஏறிடுச்சு. இப்போலாம் இந்த மாதிரி பிளாக் இருக்கு. முன்னாடிலாம் வந்து நான் ஸ்கூல் நோட் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து வரைவேன். அந்த அளவுக்கு வரைஞ்சி கட் பண்ணி ஒரு குச்சி இருக்குல்ல அதுல வந்து பிளாக் மாதிரி ஒட்டி வச்சிருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு கிரிக்கெட்ல பிடிக்கும். நம்ம நாட பிடிக்காம இல்ல, ஸ்போர்ட்ஸ் வேற நம்ம நாடு வேற சரிங்களா. அது வேற இது வேற. ஸ்போர்ட்ஸா தான் பாக்கணும். ஸ்போர்ட்ஸ்ல எனக்கு அவங்க மேல வந்து நிறைய லவ் இருக்கு, அவ்வளவுதான். சரி ப்ரோ, முடிச்சுக்கலாம். நிறைய விஷயங்களை பேசியிருக்கேன் அண்ணன். ஆஸ்திரேலியால ஆரம்பிச்சு நம்ம செல்போன் டெக்னாலஜி சம்பந்தமாகவும் அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா தளபதியோட இருக்கிறத பத்தி பேசினாப்ல. இந்த கடை நம்ம தளபதி மொபைல்ஸ் கோயில்பட்டி கிருஷ்ணா நகர்ல இருக்கு. கிருஷ்ணா நகர்ல நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா மொபைல்ஸ் வாங்குறதுக்கு அண்ணன் கடை எப்பயுமே ஓப்பன்ல தான் இருக்கும். மறக்காம வாங்க. தளபதி மொபைல்ஸ் தான் கிரேட்டு, த கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம்ன்றத நம்ம அண்ணன் கடைக்கும் சொல்லலாம். நன்றி, வணக்கம். ஆலப்பட்டையாருக்கின் முதற்கண் வணக்கங்கள். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, நன்றி.